अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். ஒரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்றும் பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் முதலிலே 519வது ஸ்லோகம் அது நம்மாலே அனுபவிக்கப்படுகிறது. அது என்ன, அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமானுடைய திருவடிகள் அருகிலேயே வைக்கப்பட்டிருக்கிறதா, எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிற காலத்தில் திருவடிகளிலே அருகிலேயே வைத்திருக்கிற பாதுகை, அந்த பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள், அதாவது அதிலே இழைத்திருக்கிற ரத்தனங்களுடைய ஒளிக்கீற்றுகள், அது எம்பெருமானுடைய திருவடி மேலே விழுவது அந்த திருவடியை வருடுவது போலே இருக்கிறது என்று ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்திலே சொன்ன விஷயம்தான். அது சற்று வேறு விதமாக வேறு சொற்களாலே அழகாக தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன். அதிசயித பணீஸ்வரஸ்ய சௌரேஹ ஸ்வயமதிரூட பதோபதான பார்ஷ்வா மணிவலயஜுஷா கரேண மந்தம் ஸ்பிருஷசி பதாவனி பாதயோர் யுகம் தத். அதிசயித்த பணீஸ்வரஸ்ய ஷௌரேஹே, ஷௌரி என்னால் அது எம்பெருமானை சொல்லுகின்ற சப்தம். ஷௌரிஹி என்ற அவனுக்கு ஒரு திருநாமம். அது பல அர்த்தங்கள் உண்டு அதற்கு. ஷௌரினா அழகான கூந்தல உடையவன். ஷௌரி என்னால் சூர வம்சத்திலே, சூரனுடைய வம்சத்திலே பிறந்தவன், அதாவது மிகவும் சௌரியத்தை உடையவன். பல அர்த்தங்களை சொல்லலாம். ஷௌரேஹே, அவன் எப்படிப்பட்டு இருக்கிறான்? அதிசயித்த பணீஸ்வரஸ்யா, அந்த பணீஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற ஆதிசேஷன் அவனிடத்திலே சயனித்து கொண்டிருக்கிறான். எம்பெருமான் ஆதிசேஷனிலே சயனித்து கொண்டிருக்கிறான். அந்த சமயத்திலே அவன் அந்த பாதுகை எங்கே எழுந்தருள பண்ணுவன் என்னால் தன்னுடைய திருவடி பக்கத்திலேயே ஒரு மெத்தை போல இருக்கும். அது தலையணையிலே தலைக்கு வைத்து கொண்டால் அது தலையணை என்று சொல்லுவது போல, காலடியிலே வைத்துக் கொள்ளுகிறபடியினாலே அதை காலணை என்று கூட சொல்லலாமோ. ஸ்வயமதிரூட பதோபதான பார்ஷ்வா, பத உபதானம், பதத்திற்கு உபதானம் என்னால் திருவடிகளை தாங்குகின்ற ஒரு அணை. அது தலையணை போல மற்றொரு அணை. அது அந்த அணை அதனுடைய பார்ஷ்வா, அதனுடைய பக்கத்திலே, ஸ்வயமதிரூட அதனுடைய பக்கத்திலேயே அந்த பாதுகை இருக்கிறதா. அந்த பாதுகையிலிருந்து ஒளிக்கீற்றுகள் புறப்படுகின்றன. ஏன்னா அதில் நிறைய ரத்தனங்கள் இழைத்திருக்கிறது அல்லவா. அதனால் அந்த ஒளிக்கீற்றுகள் அது மணிவலய ஜுஷா கரேணா, அந்த ஒளிக்கீற்றுகளாகிற ஒரு கையாலே என்கிறார். மணிவலய ஜுஷா, அந்த மணியிலிருந்து புறப்படுகின்ற ஒளிக்கற்றைகள், அந்த ஒளிக்கற்றைகளாகிற கைகளாலே நீ என்ன பண்ணுகிறாய் என்னால் எம்பெருமானுடைய பாதையோர் யுகம் மந்தம் ஸ்பிருஷசி, எம்பெருமானுடைய அந்த பாதையோர் யுகம் திருவடி இணைகள் இருக்கிறதே, 2 திருவடிகள், அதை நீ என்ன பண்ணுகிறாய்?
மந்தம் ஸ்பிருஷசி, மெதுவாக தொடுகிறாய் என்ற. ஏன்னா எம்பெருமானுடைய திருவடிகள் மிக மிக மென்மையானவை. வடிவினையில்லா மலர்மகள் மற்ற நிலமகள் பிடிக்க கூசும் மெல்லடி என்று பிராட்டிமாருடைய கையே ரொம்ப மென்மையானதான். ஆனால் அந்த மென்மையான கைகளில் தொட்டாலும் கூட எம்பெருமானுடைய திருவடிகள் கன்றி விடுமா. அப்படிப்பட்ட மென்மையான திருவடிகள் எம்பெருமானுக்கு. அதனால இந்த பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள் கூட என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, மந்தம் ஸ்பிருஷசி, மிகவும் மெதுவாக அந்த திருவடிகளை வருடுகிறாய் போலே என்று இப்படி அந்த ஒளிக்கற்றைகள் எம்பெருமானுடைய திருவடி மேலே படுவது அந்த திருவடியை வருடுவது போலே இருக்கிறது என்று மிக ரசமாக தெரிவித்தார் இந்த ஸ்லோகத்தில். அதற்கு அடுத்தபடியாக 520வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? எம்பெருமான் அவனை எவன் ஒருத்தன் வணங்குகிறானோ அவனுடைய கடைசி காலத்திலே அவனுடைய பிராணன் வெளியிலே போகிற பொழுது இந்த மாணிக்கம் பாதுகைகளிலே இழைக்கப்பட்டிருக்கிற மாணிக்கம் அதனுடைய ஒளிதான் அவனுக்கு வழிகாட்டுகிறது என்று சொல்லுகிறார். இந்த அர்த்தமும் கூட வேறு விதமாக இன்னொரு ஸ்லோகத்திலே அனுபவிக்கப்பட்டதுதான். நான் இந்த ஸ்லோகத்திலே ஒரு விதமாக காட்டுகிறார். பவத்யந்தே த்வாம் பிரணதஸ்ய ஜந்தோஹ ததோகோ அக்ரஜ்வலனம் த்வத்பிரகாசைஹி யதோ நாட்யா மத்யமயா விநிர்யன் கதிம் விந்தேத் கேசவபாதரக்ஷே. பவதி அந்தே த்வாம் பிரணதஸ்ய, த்வாம் பிரணதஸ்ய உன்னை வணங்கினவன் இருக்கானே, அதாவது பாதுகையே வணங்கினவன். பிரணதஸ்ய ஜந்தோஹோ, எந்த ஜந்துவாயிருந்தாலும் சரி பாதுகை எம்பெருமானுடைய திரு பாதுகைகளை வணங்கிவிட்டால் அவனுக்கு அந்தே அந்தே அதாவது இறுதி காலம், பிராணன் போகிற சமயம் இருக்கிறதே, அந்த சமயத்தில் என்ன ஆகிறது என்று கேட்டால் ததோகோக்ரஜ்வலனம் த்வத்பிரகாசைஹி, அதாவது இவனுடைய அந்த பிராணனானது முடிவிலே போகிற பொழுது எங்கிருந்து போக வேண்டுமென்னால் அது பிரசித்தமாயிருக்கிற தத் ஓகா ஹிருதயம் இருக்கிறதே, ஹிருதயமான இடம், அந்த இடத்திலிருந்து அது என்ன பண்ணுகிறதுன்னா மேலே அப்படி நேர போகணும். எங்க அடுத்து சொல்றார் மத்தியமயா நாட்டியா, நாடி மத்தியமயா நாட்டியா, நடுவில் இருக்கிற ஒரு நாடி, அந்த நாடி வழியாக மேலே சென்று அது தலையில வழியாக சிறக்க பாலம் விடுத்து அப்படித்தான் மோட்சத்திற்கு போக வேண்டுமா. அதாவது சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற விஷயம். பெரிய ஞானிகளாயிருந்தால் அவர்களுக்கு இப்படித்தான் பிராணன் போகும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி அந்த மத்தியமயான அட்யா யதோ விநிர்யன்னு அவன் செல்லுகிற பொழுது என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா தொத் பிரகாசைஹி கதிம் விந்தேத்து, உன்னுடைய பிரகாசத்தினாலே அவன் அந்த போகிற வழியை அறிந்து கொள்ளுகிறான். என்னதான் இருந்தாலும் சரீரத்துக்குள்ள ஒரே இருட்டாத்தானே இருக்கும். அப்ப இது இந்த வழியாக போகணும்னு சொன்னா அதுக்கு எப்படி வழி தெரியும் என்று சொன்னால், எவனொருவன் அந்த எம்பெருமானுடைய திரு பாதுகைகளை வணங்குகிறானோ அவனுக்கு அந்த பாதுகையினுடைய ரத்தினங்களுடைய ஒளி உள்ளுக்குள்ள வழி காட்டுறதான். எப்படிப்பட்ட வழி? இந்த ஹிருதயத்திலிருந்து நேராக அந்த சுஷும்னா நாடி வழியாக அது நேரே அப்படி மேலே அது தலை வழியாக வெளியிலே போகும்படியாக அது என்ன பண்ண தொத்பிரகாசைஹி கதிம் விந்தேத்து, உன்னுடைய பிரகாசத்தினாலே அவன் செல்லுகிற வழியை அறிகிறான். வழி அறிந்து எப்படி பண்றானா மத்தியமயா நாட்யா விநிர்யன், அந்த நடுவில் இருக்கக்கூடிய சுஷும்னா நாடி என்று சொல்லப்படுகின்ற நாடி, அந்த நாடி வழியாக அவனுக்கு அந்த பிராணநாது வெளியிலே போய் அவன் என்ன பண்ணுகிறான்னு கேட்டா கடைசியில் கதிம் விந்தேத்து எம்பெருமானையும் அடைகிறான். எம்பெருமானை அடைவதற்கும் அதுவே காரணமாகிறது. ஆக பாதுகையை ஒரு தடவை வணங்கினால் அந்த பாதுகை எம்பெருமானை அடைவதற்கு வழிகாட்டுகிறது என்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான கருத்து. அடுத்தபடியாக 521வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்னால், இந்த பாதுகை என்ன பண்ணுகிறது, இப்போ கீழ் ஸ்லோகத்தில் நமக்கு பரமபதத்திற்கு வழிகாட்டுகிறதுன்னு சொன்னார். அப்படி வழிகாட்டுகிறபடியினாலே இந்த பாதுகை என்ன பண்ணுகிறதுன்னா ஒரு ஓடம் போலே, ஒரு கப்பல் போலே இருக்கிறது என்று, படகு போலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்.
அது ஓடமோ படகோ கப்பலோ அதனுடைய அளவையிட்டுத்தானே வேறு வேறு பெயர்களிலே சொல்லுகிறோம். ஒரு நதியை ஒரு ஜலத்தை தாண்டுவதற்கு உபயோகப்படுகிறது. அதற்குத்தான் கர்ணதாரன், அதாவது அதை நடத்துகிறவனுக்கு கர்ணதாரன் என்று பெயர். அதாவது படகோட்டி இருக்கிறானே அவனுக்கு. இப்போ என்னன்னா பாதுகை தான் நம்மை மேலுலகங்களுக்கு அழைத்து செல்லுகிறது. அதனால அது ஒரு கப்பல் போல, அந்த கப்பலை ஓட்டுகிற மாலுமி போல இருக்கிறவன் எம்பெருமான் என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அசிதில பரிணத்தா ரஷ்மிஜாலைர்மணீனாம் துரதிகமதமம் நஹா பாரம் ஆரோபயந்தி கமலநயனமாத்யம் கர்ணதாரம் ததானா பவசி பவ பயோதேஹே பாதுகே போதபாத்ரி. என்ன சொல்றார்? போதபாத்ரி என்ன, அதாவது போதபாத்திரின்னா ஓடம், ஒரு அதாவது கப்பல் படகு ஓடம், ஏதோ ஒரு ஜலத்தை கடப்பதற்குரிய ஒரு வாகனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை பார்த்து சொல்றார் என்ன பண்ணனா, அசிதில பரிணத்தா ரஷ்மிஜாலைர் மணீனாம், அதாவது மணீனாம் ரஷ்மிஜாலைஹி, ரத்தினங்களுடைய ரஷ்மிஜாலம், அந்த கிரணங்களுடைய கூட்டங்கள், அந்த கூட்டங்கள் எப்படி இருக்கிறதுனா அசிதில தளர்ந்து போகாமல் நல்லா கெட்டியா இருக்கிறது. அதனாலே பரிணத்தா ஓடமான நல்லா கெட்டியா கயத்தால கட்டி இருக்கணும் இல்லையோ. அதுக்கு மேல துரதிகமதமம், அது அப்படி இருக்கிறபடினாலே ஒருவராலும் அடைய முடியாமல இருக்கக்கூடிய அந்த பாரம், சம்சாரத்திற்கு அக்கறையான பரமபதம், அத்தை நீ என்ன பண்ணுகிறாய்ன்னு கேட்டா ஆரோபயந்தி, அதாவது நன்றாக கயிறால கெட்டியாக கட்டி தாண்ட முடியாத நம்ம சம்சாரத்தை தாண்டும்படி பாதுகையே நீ செய்கிறாய்ன்ற. அப்ப அது அந்த கயிறு எதுன்னு கேட்டா பாதுகையினுடைய ஒளிக்கற்றைகள் தான். அந்த ஒளிக்கற்றைகள் தான் கயிறு போல இருக்கிறது. என்ன பண்ணுகிறது, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அது ஆரோபயந்தி. இப்படியெல்லாம் நீ சேர்க்கிறாய் என்று சொன்னால் அப்போ நீ எப்படி இருக்கிறாய் என்று பார்த்தால் நீ எப்படி இருக்கிறாய்? போதபாத்ரி பவசி, ஒரு படகு போலே ஆகிறாய் என்ன. வெறும் படகு கொண்டு போய் சேர்க்குமா? படகுக்கு மேலே யாராவது ஒருத்தர் செலுத்துறவன் ஒருத்தன் இருக்கணுமே அப்படின்னு கேட்டார். உடனே சொல்றார், என்ன சொல்றார்? கமலநயனம் ஆத்யம் கர்ணதாரம் ததானா, நல்ல தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனான எம்பெருமான், அவனை கர்ணதாரம், என்னால் அவனை படகோட்டியாக அப்படி நீ ஆக்கி விடுகிறாய். பாதுகை என்ன, உன்னை பார்த்தால் நாங்கள் சம்சாரத்தை தாண்டுவதற்கு ஒரு ஓடம் போல இருக்கிறது. உன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய, உன்னுடைய மேல் இருக்கக்கூடிய அந்த ரத்தினங்களுடைய தேஜஸ் காந்தி இருக்கிறதே, அந்த ஒளிக்கற்றை, அது கயிறு போல இருக்கிறது. படகுன்னா ஒரு கயிறு இருக்கணும் இல்லையோ. அப்ப எம்பெருமானை பார்த்தால் அந்த படகை செலுத்துகிற ஓடக்காரனை போல இருக்கிறது என்று இப்படியாக என்ன தெரிவிக்கிறார்? நம்ம எல்லாம் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செலுத்துகின்ற ஆண்டாள் சொன்னாள் அல்லவா, வைகுந்தன் என்பதோர் தோணி என்று சொன்னார். வள்ளுவரும் கூட என்ன சொன்னார்? பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று தெரிவித்தார். இறைவனடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்தார் என்று சொன்னார். அது போன்ற அர்த்தங்கள் இந்த ஸ்லோகத்திலேயும் நமக்கு காட்டப்படுகின்றன. என்னன்னா, எம்பெருமானுடைய திருவடிகள் பாதுகைகள் அதுதான் இப்பொழுது ஓடமாக இருக்கிறது. அதை பற்றினவர்கள் நன்றாக இதை நீந்தி மோட்சத்தை அடைந்து விடுகிறார்கள் என்ற அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக காட்டினார். அதனால இந்த எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிற பாதுகைகள் தான் படகு, அந்த பாதுகைகள் மேலே இருக்கக்கூடிய ஒளிக்கற்றைகள் தான் கயிறு, அதை செலுத்துகிறவன் தான் படகோட்டியான எம்பெருமான் என்று இந்த ஸ்லோகத்தில் அற்புதமாக அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं
स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।